Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா நம்பர் 1ல பார்க்குற saree வந்து மைசூர் கிரேப் சில்க் sarees தான். ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து மைசூர் கிரேப் சில்க் sarees மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ நேத்து கூட உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் sarees மட்டும் தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸாவே வந்திருக்கு. சோ டெய்லி போடுறோம் மைசூர் நேத்து பார்த்திருப்பீங்க வீடியோல. சோ மைசூர் கிரேப் சில்க் sarees பொறுத்தவரை எவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் எவ்வளோ வீடியோட லென்த்ல எந்த அளவுக்கு லென்த் வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் sarees வந்து கவர் பண்ணியிருந்தோம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இன்னைக்குமே வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம கலெக்ஷன்ஸ் மைசூர் கிரேப் சில்க்ஸை பொறுத்தவரையும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தாலுமே நல்ல மூவிங்ல போயிட்டே இருக்கு. அதனால தான் டெய்லி அப்டேட்ஸ்ல வந்து ஒரு 3/4 இப்போ ஒரு 4 மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு மைசூர் கிரேப் தான் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன்ஸ் வர மெட்டீரியலாகவே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மூவிங்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ 1950 2099 என்ன மைசூர் கிரேப்பில் இவ்வளோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ், என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பியோர் மைசூர் சில்கை இமிட்டேட் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியல் வைஸும் சரி, அதோட ஃபர்ஸ்ட் காப்பி அண்ட் உங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற சரி வீவிங்கும் சரி, அதோட ஃபர்ஸ்ட் காப்பியில் போடுறது. எப்படி வந்து உங்களுக்கு வந்து பியோர் சில்கை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பியோர் சில்க் வந்து உங்களுக்கு ஒரு 7000 ரேஞ்சில் இருக்கிற டிசைன், அந்த கலர், அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், அதே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3000 ரேஞ்சஸில் வரும். ஏன்னா பியோர் சில்கை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 3000 ரேஞ்சஸில் வரும். ஸோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு இது மைசூர் கிரேப் சில்க் சாரீ வந்து இது வந்து மைசூர் சில்க், பியோர் மைசூர் சில்கை வந்து இமிட்டேட் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாகவே இருக்கும் சாரீ. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் நம்ம 2ல் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் குபேரப்பட்டோட அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ நேற்றையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு புது அப்டேட்டும் இல்லை. பட் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் கலெக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, அவைலபிளில் என்ன இருக்குது, நீங்கள் ரீசன்ட் வீடியோஸில் எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதனால் போடலன்னா, இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால வீடியோ இதுவே நல்லா லென்த்தியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ண முடியும். அதனால தான் பாஸ் வீடியோஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2ல் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இப்போ பார்த்துட்டு இருக்க இது கூட பாருங்க, மைசூர் ஜார்ஜெட்ல வந்து செக்குடு டைப்ல வந்திருக்கு. நல்லாவே அழகா இருக்குல்ல, பாக்ஸ் டைப் செக்குடுல வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்க.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3ல வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மிக்சட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் மிக்சட் கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்திருக்கு. இதான் சாஃப்ட் சில்க். சாஃப்ட் சில்க்ல இந்த சக்ரா பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 to 6 கலர்ஸ் வரும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ஸ் மட்டும்தான் எங்களால் வந்து ஸ்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. ரீஸ்டாக்ல ரொம்ப மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த சக்ரா சாஃப்ட் சில்க் வந்து போட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த் கேப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல் சார்ட்டுமே ரீஸ்டாக் பண்ண முடியல. வெறும் 2 கலர் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது ரெண்டுமே நல்ல கலர்ஸ் தான். நல்ல மூவிங் கலராக தான் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. அடுத்து துஷர் சில்க் சாரி. துஷர் சில்க் சாரியில் இது ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்கமிங் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் வெட்டிங் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்காகவே வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனாகவும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாலும் அப்படின்றதையும் வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 799 850 ப்ரைஸ் ஒர்த் இருக்கிற சாரீ தான். 699 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. பீஸ் ஃப்ரெஷ்ஷாகவே வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு வெட்டிங் சீசன்னால ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு சாரிலையும் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடும். ஒரு சில சாரீ மட்டும் தான் வந்து 2 பீசஸ் 3 பீசஸ் வந்திருக்கு. பேலன்ஸ் நிறைய சாரீஸ் வந்து சிங்கிள் பீசஸாக தான் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். ஏன்னா கலெக்ஷனுமே பாருங்க மிக்சட் டிசைனாக தான் இருக்கு. ஒரு டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் அப்படி வராம இப்படிதான் உங்களுக்கு வெட்டிங் சீசன்னாலே நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்து ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க பீஸ் தான். ஃப்ரெஷ்ஷா வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவங்க நீங்களே கேட்பீங்க இந்த சாரியில் வேறு என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாகவே இருக்கும் மெட்டீரியல். துஷர் சில்க் சாரீஸை பொறுத்தவரை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% வந்து சாஃப்ட் சில்க்கும் ஒரு 40% வந்து காட்டனும் மிக்சட் ஆயிருக்கும். நல்லாவே இருக்கும் மெட்டீரியல். உங்களுக்கு ரொம்ப காட்டனாகவும் ரொம்ப சாஃப்ட் சில்காகவும் இருக்கும். ரெண்டா மிக்ஸ் ஆனதுனால நல்லா ஃபிளெக்சிபிளாகவே இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு காட்டன் மிக்சடுங்கனால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் யூஸ் பண்ணும் போது எப்படின்னா உங்களுக்கு லைட்டாக மொடமொடப்பு ஃபீல் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ரொம்ப அழகாக ஃப்ளீட்ஸ்லாம் செட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்கும் துஷர் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து சாஃப்ட் சில்க் அண்ட் துஷர் சில்க் சாரீஸ். இந்த 2 வெரைட்டிஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். 2 வெரைட்டியுமே வந்து ஆனால் நல்ல ஒரு மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸாகவும் இருக்கு. நல்ல நல்ல டிசைன்ஸாகவும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 4ல என்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அகெயின் துஷர் சில்க்ல இந்த மேங்கோ பார்டர் வந்து நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங்ல எடுத்துட்டு இருக்கோம். துஷர் சில்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் வந்து ஈச் 2 pieces ஒன்லி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த போட்டு 1 hourலேயே ஃபுல் புக்கிங்குமே ஆயிடுச்சு. எல்லா கஸ்டமர்ஸுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ்க்குலாம் ப்ரீ புக்கிங்ல தான் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க எப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ரீ புக்கிங்ல புதுசான கலர்ஸ் ஆட் பண்ணி இருக்கும். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராயல் ப்ளூ, அதுக்கப்புறம் அந்த பர்பிள் ப்ளூ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இந்த கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புது கலர்ஸா ஆட் பண்ணிக்கும். இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து இந்த 2 pieces வந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுனால அதுக்கப்புறம் புக் பண்ண கஸ்டமர் ரீஸ்டாக் மீன் ப்ரீ புக்கிங் ஓகேன்னு புக் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரீ புக்கிங் இன்னைக்கு நீங்க புக் பண்றதுமே ப்ரீ புக்கிங் தான். இதுல இருக்கிற கலர்ஸ்லாம் இப்போ ப்ரீ புக்கிங்ல எடுக்கிறோம். என்னைக்கு உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும் அப்படின்னா வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே வந்து உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும். மேபி உங்களுக்கு வெட்னஸ்டே வந்து டிஸ்பாச் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு சண்டே
எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொரியர் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் கிடையாது, நாளைக்கு மண்டே தான் டிஸ்பேச் ஆகும். பட் ப்ரீ புக்கிங் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வெட்னஸ்டே பண்ணிடுவோம். ஸோ ஓகேங்கிறவங்க நீங்கள் இதில் இருக்கிற கலர்ஸில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து துஷர் சில்க் சாரீஸ்லேயே இது புட்டாஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுவுமே நல்ல ஒரு மூவிங் பேட்டர்ன் தான். இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே தெரியும். நம்மளே வந்து 2 டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப லிமிட்டடாக தான் ரீஸ்டாக் பண்ணுவோம். ஸோ நல்லாவே இருக்கு. அப்புறம் லிமிட்டட் மீன்ஸ் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் வந்து இதை ரீஸ்டாக் பண்ணிடுவோம். ஆனால் வந்து 2 டைம்ஸாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு மூவிங் பேட்டர்ன். இதில் இந்த கலர்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுற கலர் தான். ஏன்னா இப்போ வந்து துஷர் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டு கோரா மஸ்லின் மூவிங்கில் இருந்தோ அதே அளவுக்கு இப்போ மைசூர் கிரேப் சில்க்ஸ் அந்த சிஃபான் வெரைட்டியும் அந்த துஷர் சில்க் சாரீஸ் இந்த வெரைட்டியில் நல்ல மூவிங்கில் இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தாலே தெரியும் எதுக்காக ஒரு சில பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த பேட்டர்ன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. அதுதான் இப்போ நல்ல மூவிங்கில் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம வந்து திருப்பி அகெயின் நியூ டிசைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரையும் ஒன் ஆஃப் த வந்து ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியலாக இருக்கிறது வந்து இந்த துஷர் சில்க் சாரீஸ். ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் அதோட ரீச் போகலை. எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபியோனஸ் இருக்கு. ஏன்னா ஆர்டர் பிளேஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் துஷர் சில்க் சாரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட கஸ்டமர்ஸ் கேட்கும் போது தான் ஓகே இது இந்த அளவுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணது இல்லை அப்படின்ற. அதனால இன்னும் வந்து இப்போ எப்படி குபேரப்பட்டு இப்போ இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா துஷர் சில்க் சாரீஸ் வந்து இப்போ வந்து அதில் ஒரு 50% தான் மூவ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 50% வந்து இல்லாத கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட ஒர்த்து தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 4ல பார்த்துட்டு இருக்க சாரீ இங்கே பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். டிஷ்யூ சில்க் சாரீஸ் தான். டிஷ்யூ சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிக்க எல்லாமே சாஃப்ட் டிஷ்யூ மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்கு. கலர்ஸ்லாம் பாருங்களா, சூப்பரான கலர்ஸ் வந்திருக்கு, டிசைன்ஸ் வந்திருக்கு, நல்ல நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். இதே சாரீஸ்லாம் நீங்கள் வேற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் வேற ஒரு பொட்டிக் அப்படின்ற மாதிரி வச்சிருக்க ஆன்லைன் ஷாப்பிங்லாம் செக் பண்ணி கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஒரே குவாலிட்டியில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து வேணா டூப்ளிகேட் குவாலிட்டி இருக்கு. டூப்ளிகேட் குவாலிட்டி வந்து ஒன்ஸ் இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா இது நல்லா ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா இது 1 or 2 மந்த்துக்கு அப்புறம் வேணா டூப்ளிகேட் பண்ணி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 450 அப்படின்னு பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒரே ஒரு குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கு. இந்த குவாலிட்டியே நீங்கள் வேற எந்த பொட்டிக்கில் நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்கறதுல வந்து உங்களுக்கு 1100 1200 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 400 500 வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. நம்ம வந்து அப்படியே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல தான் இந்த டிஷ்யூ சாரீஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ரொம்ப ரேராக தான் வந்து இந்த வீடியோவில் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ல வந்து போஸ்ட் பண்றோம், கம்யூனிட்டி பேஜ்ல போஸ்ட் பண்ணுறோம். அதை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. நான் எதுக்காக வீடியோவில் இன்னைக்கு இவ்வளோ தெளிவாக சொல்றேன் அப்படின்னா வேற கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு. நான் வந்து இந்த சாரீஸ் வந்து எடுத்துட்டு வரலாமா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு சாரி எடுத்துட்டு வரோம்னா நம்ம நிறைய அதை பற்றி வந்து சர்ச் பண்ணுவோம்ல. நல்லா இருக்குமா மெட்டீரியல், எப்படி ட்ரெண்டிங்கில் போகுமா அப்படின்ற மாதிரி பார்க்குற இடத்துல நிறைய இடத்துல அப்படியே நம்ம செக் பண்ணும்போது அப்படியே ரெக்கமெண்டேஷன்லேயே வரோம்ல. அந்த மாதிரி பொட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் செக் பண்ணி நானே ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. பட் நம்ம ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஓகே சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப பெரிய பொட்டிக்ஸ்லாம் அப்படின்னா ரிவ்யூஸ் போடுறாங்க, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பரவாயில்ல எப்படின்னா ஒரு 1200 ப்ரைஸில் இந்த மாதிரி சாரீஸ் இருக்கிறது ரீசனபிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பட் நம்மளாம் பாருங்க ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்குற இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா thousands of questions இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பெருசாக வந்து வியோ பண்ணி காமிச்சோ, அந்த வியோ பண்ணுறதுக்கு நான் ஒரு 5000 10,000 ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியும் அதுக்கு காஸ்டியூம்ஸ் நான் இன்னொரு காஸ்டியூம்ஸ்க்காக ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணியும் அப்படி காமிச்சா எல்லாருக்குமே அது வந்து நல்லா ஒரு ரிச்சா அப்படி தெரியுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வரப்போற பிளவுஸ் வந்து அந்த ஆரி ஒர்க் பிளவுஸோ அந்த காஸ்டியூமோ வரப்போறது கிடையாது. உங்களுக்கு வரப்போறது சாரியோட பிளவுஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம எல்லாராலையும் அதே மாதிரி பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே பர்ச்சேஸ் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன், நம்ம அந்த ப்ரைஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அதெல்லாம் சேர்த்து நம்ம சாரி ப்ரைஸில் ஆட் பண்ணி அதை குறையாமல் சொல்ல வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.